அடுத்ததாக இயக்குனர் கௌதமன் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். கேள்விகள் ஏதாவது? எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தது. நான் ஒரு பெருநெகிழ்வோடு நான் உள்வாங்கிக்கிறேன். கொஞ்சம் தாமதமாக தொடங்கினதுக்கு என்னுடைய தார்மீகமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞர் முன்னாடி இந்த பாடல் ஒளிபரப்பணும்னு நினச்சோம். தவிரவும் அவர் இருந்து பார்த்துருந்தா இல்லாமலே நான் கடைசி நேரத்தில் பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை பார்த்துட்டு அவர் என் மீது இருக்கிற பேரன்பையும் பெரும்பாசத்தையும் அவர் காட்டினதுங்கிறது மறக்க முடியாத அவருடைய உரை. விமர்சனங்கள் யார் மேலே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழ் இனத்தில் மட்டும் இல்லை, இந்திய ஒன்றியத்தில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரும் கவிஞர், ஒரு புலமை வாய்ந்த ஒரு தமிழர் கவிப்பேரரசு வைரமுத்து அப்படிங்கிறத எதிர்காலம் சொல்லும். தவிரவும் அவர் மட்டும் இல்லை, அவர் பேச்சில் இருந்த அந்த அன்பு பாசம் மட்டும் இல்லை, இங்கே மேடையில் இருக்கிற என்னை வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணி இந்த படைப்பை தொடங்கின விகே ப்ரொடக்ஷன்ஸ், என்னுடைய பெரும் பிரியத்துக்குரிய பாசத்திற்குரிய ஒவ்வொருத்தரும், அது உமாதேவன் ஐயாவாக இருக்கட்டும், குரலமதனாக இருக்கட்டும், பாஸ்கர் ஐயாவாக இருக்கட்டும், இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு என்னோடு இணைந்த கர்நாடகத்திலேருந்து வந்த ஒரு தமிழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், நான் எப்பொழுதும் தோளோட நிற்பேன், உன்னை வளர்த்துறது என்னுடைய வேலைன்னு இறுதி கட்டத்தில் ஆகிற எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்ட ஐயா சரவணராஜ் ஐயா அவர்களாக இருக்கட்டும். இதில் சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் கூட நின்று சரி செஞ்ச ஐயா சுந்தரவரதன் ஐயாவாக இருக்கட்டும், எப்பொழுதும் துணை நிற்கிற கண்ணன் சகோதரராக இருக்கட்டும், முதல் வெள்ளை பேப்பர்லேருந்து இதுவரைக்கும் எல்லா காட்சிகளையும் குரல் பதிவு செய்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என் தோளோடு தோல் நிற்கிற என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களாக இருக்கட்டும். பல நேரத்தில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாக்குவாதம் வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பேரன்பை சுமந்து எப்பொழுதும் என்னோட தூரத்தில் இருந்தாலும் ஒரு என்ன இது இப்படி போ இப்படி செய் அப்படின்னு சொல்கிற தங்கர் பச்சான் அவர்களாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே மேடையில் இருக்கிற என்னோட எல்லா படைப்புகளிலும் துணை நிற்கிற தன்னுடைய நெருப்பு தரிக்கிற வசனங்களை நான் என்ன நினைக்கிறேனோ நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லாமலும் இருப்பேன், சொல்லாதது திரும்ப எனக்கு ஞாபகம் வரும், இந்த வசனம் இப்படி இருந்தால் இருக்குன்னு. பேப்பரில் வரும்போது அது அப்படியே இருக்கும், இதே வார்த்தையை நான் போடணும்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கூப்பிட்டு. அப்படி எல்லா நேரத்திலும் ஒரு நெருப்பு சிற்பத்தை போல தன்னுடைய வசனங்களால் என் கூடவே இருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே இந்த அன்புன்றது இவர்கள் மட்டும் இல்லை, நான் ஒரு பேச்சுக்கு சொல்லலை, எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு என்னுடைய ஊடக தோழமைகள் சகோதரர்கள், உங்களுக்கும் நான் அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்களும் அந்த பேரன்பை எல்லா நேரத்திலையும் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்க்கும்போது, நான் படைப்பு செய்யாத போது, போராட்ட காலத்தில் இருக்கும்போது அது முடிச்சுட்டு இங்கே ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன், ராஜ் டிவியில் அவர் இருந்தார். அவர் என்னை லிஃப்டில் பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை முதல் முறையாக என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு கன்னத்தில். ஒரு ஆணுகிட்ட வாங்கின முத்தம் அது, ஒரு ஊடகவியலாளர். அப்போ இந்த அன்பு பாசம் இருக்குல்ல, ஏன் எல்லா நேரத்திலையும் என்னை மறந்து என் குடும்பத்தை திறந்து கூட இந்த சமூகத்துக்காக நின்று போராடி அந்த போராட்ட காலத்தில் உயிர் திறந்தாலும் அது மகிழ்ச்சியேன்னு நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த நிலைங்கிறது, அது என்னுடைய தந்தை தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் அவங்களோட நின்று உயிர் திறந்து பல ரணங்களை அனுபவித்து இந்த எல்லாம் பார்த்த நிலையில் கூட
தொடர்ந்து நிற்கணுங்கிறதுங்கிறது வந்து இந்த சமூகம் காட்டுற பேரன்பு மட்டும் இல்லை, இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட. இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடியும் இங்கே ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு வீரப்படையாண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதல்லையும் கடைசியில் போட்டதெல்லாம் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தது. ஆனால் 3 மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்கள் இதை போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது வந்து அன்னைக்கு உங்களோட நான் பேசலை, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. திரு சீமான் அவர்களுடைய உரையாக இருக்கட்டும், எல்லாமே பொறுப்பானதா. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பனைக்கு இல்லாமல் இருந்தது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய தரிசனமாக நான் பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில். அதில் நீங்கள் எப்பவும் துணை நிற்கிறதும் நேரம் கடந்த இந்த நிலையில் கூட அண்ணாந்து பார்க்குற வானத்தில் மட்டும் இல்லை, இந்த அரங்கத்திலையும் வெண்மணி பூச்சிகளாக நட்சத்திரமாக இன்னைக்கு அது வந்து உங்களோட நானும் என்னோட நீங்களும் நாம் எல்லாரும் இந்த படையாண்ட மாவீராவுக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது சந்திக்கிறதுங்கிறது பெரு நெகிழ்வானது. என்னென்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேங்க. எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது, சகோதரர் தங்கர் பச்சான் அவர்கள் பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, மனநோயாளிகள் நிறைஞ்ச இடம் ஊடக உள்ள அந்த ஒவ்வொரு காட்சி பதிவிலையும் ஏதாவது ஒரு பதிவில் வந்து பின்னூட்டமிடும்போது மனநோயாளிகளாக பதிவிடுறாங்க அப்படின்னாரு. அவர் தயாரிப்பாளராக புதுசு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கோடி ரூபாய் இதில் வந்து இந்த படைப்பில் தன்னுடைய பங்களிப்பு செஞ்சுருக்காரு. ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிறாரு. அவருடைய வழியை அதை சொல்லும்போது இப்போ நான் கூட வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, தப்பா எடுத்துக்க வேணாம். பின்னாடி இருக்கிற சகோதரர் அவங்க அதாவது வழக்கமாக போராட்ட களத்தில் என்னை பார்க்கும்போது அது வந்து ஒரு இயல்பான ஒரு நிலை தான். அந்த களத்தில் நான் நிற்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரும் தகிப்பாக இருப்பேன். ஆனால் வேறு எந்த இடத்துலையும் நான் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த தகிப்பான மனநிலையும் பெரும் கோபத்தையும் இந்த படைப்பை நான் செய்யும்போது என் மேலே கரைப்படுத்தின, காயப்படுத்தின, பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளும் வாக்கியங்களும் அந்த இயல்புலேருந்து நான் மாறுறதுக்கு கற்றுக்கிட்டேன். இல்லாட்டி போனால் இப்போ கூட அதற்குரிய மனிதர்கள் யாருன்னு எனக்கு தெரியாதில்லை. அவனை மனிதன்னே சொல்ல முடியாது, மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் குடிகளில் நான் உயிராக நேசிக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களும் தனித்தனி சமூகங்களும் அதுக்கு என் தந்தை நின்னது போல 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஊருக்குள்ள சாலையில் ஊர் சாலையில் என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை, பூர்வீக நிலத்தை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்ததுக்காக எங்கள் ஊர் தேரில் நான் கை வைக்க முடியாது. சொந்த அத்தை பையன் பச்சையாக திட்டி பட்டங்கட்டி சொந்த அத்தை பையன் போடா வைப்பாங்க, திண்ணையில் உட்கார வைக்கிறான், வீட்டில் நடுக்கூடத்தில் வச்சு சோறு போடுறான், நீ எல்லாம் நீ அப்படி தான் இருக்க போகிற, இங்கே நிற்காத அப்படின்னு என்னை துரத்துவாங்க. அந்த வழியில் வந்தவன் இன்னும் அதே மனநிலையில் தான் நான் இருக்கேன். காரணம், தமிழ் மண்ணில் பிறந்தவன் இல்லை, எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை. பேருக்கு சாதி இருக்கலாம், ஆனால் ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணில் கங்கணம் கட்டிட்டு நின்னாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதிய படத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வரலாற்றில் தான் தொடங்கணும். அந்த வரலாற்றை முடிக்கும்போது அதுக்காக மாற்றி எழுதப்படுறதில்லை, அந்த மாற்றத்துக்காக நின்னவனுடைய வரலாறை சொல்லும்போது தான் இந்த மண்ணில் இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் கூலமுமா, இன்னும் சொல்லப்போனால் அழுக்கு மண்டி கிடக்கிறத அதை அழிக்க, எரிக்க, சாம்பலாக்க, அதிலிருந்து தான் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்பை.
இதில் இருக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கு தெரியும். போன முறையே எழுதுனீங்க. எத்தனையோ பேர் இதில் இவ்வளோ பேர் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. பெரும் பெரும் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிப்பு கலைஞர்கள். ஏன் எல்லாரும் வரல? உண்மையாக சொல்லப்போனால் 60% அவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பிஸியானவர்கள், நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவர்கள், அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு திறமையானவர்கள். அவர்கள் வேறு வேறு இடத்துல தங்களுடைய பணியில் இருக்காங்க. ஆனால் கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஈனத்தனமான வேலையை எழுத்து மூலமாகவும், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி பிடிச்ச இந்த படைப்பில் சாதி வெறியோடு இயங்குகிற அவன் மட்டும்தான், அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோடு இயங்குறான். அனிதா வீட்டில் போராடி என் மேலே மட்டும்தான் வழக்கு. அதிகாலை 6:30 மணிக்கு இன்னும் பிடிவாரண்டு போட்டு செந்துறையில் போய் நான் நின்னேன். இப்பவும் வழக்கு. அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரி அம்மன் அந்த சிலையை வைக்கிறதுக்கு, அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போகல. அதற்குரியவர் இல்லாதவர்களும் பேர் போட்டு அவர்களும் போக தயங்கின நிலையில் தூத்துக்குடிக்கு நான் போகும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டேன். நான் என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது. ஆக நீங்கள் தேவருக்கு இன்னும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நின்று இருக்கேன். ஆனால் என்ன சாதி வெறியனா கட்டமைக்கிறது மட்டும் இல்லை, இந்த படைப்பை வீழ்த்தணுங்கிறதுக்காக அது என்ன படைப்புங்கிறது ஒரு குழந்தை. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நீங்கள் கூர்மையாக சில நேரங்களில் பார்த்துருக்கலாம். எந்த சமூகத்தையாவது நான் காயப்படுத்திருக்கேனா? எந்த இனத்தையாவது நான் காயப்படுத்திருக்கேனா? எந்த தமிழ் குடிய தமிழ் சாதியை அசிங்கப்படுத்துறதுக்காக நான் நின்று இருக்கேனா? ஆனால் இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எதுக்கு? இந்த அருவருப்பை எதுக்கு செய்யணும்? இதற்கு நான் ரொம்ப என் மேலே என் மண்ணை, என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர். என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்றா படித்தவங்க. எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டும் இல்லை, புரிதல் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு. அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் அல்பத்தனமாக ஒரு வேலையை நீங்கள் நேரில் பேசுறது, ஃபோன் போட்டு பேசுறது, நீங்கள் அதில் எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்கிறது. பெரும் பெரும் கலைஞர்கள் நடுராத்திரிலெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னங்க ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இப்படியெல்லாமா அவங்க தாய் தந்த மூதாதையர்கள்லாம் எடுத்து, என்னடா நீங்கள் என்னடா மனுஷனுங்க? ஒரு குழந்தை என்ன தொண்டையில் பிறந்த குழந்தைய தொண்டையில் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன? நீ எல்லாம் என்ன நீங்கள் செய்ய போறீங்க? ஆக இது திரைப்படத்துறையில் இல்லை, மனித குலத்தில் இருக்கக்கூடாது. ஆக இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் என் படையாண்ட மாவீராவுக்கு மட்டும் இல்லை, எதுலையுமே இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் சொன்னது போல எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது. சில காலம் மறைக்கலாம், அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல. செம்மணி புதைக்குழி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்று ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே ஆய்வு பண்ணி தினம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துகிட்டு இருக்கு. படைப்பை போய் வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருவருப்பானது. ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னன்னு சொல்றது? நான் முன்னாடி சொன்னது போல எனக்கு எதுவுமே இல்லை. தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும், மேதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும். இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக சாயறதுக்கு இல்லை, சரியறதுக்கு இல்லை, சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க, இந்த இனத்தின் எதிரிகளை தலைகுனிய வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ இனி தலை தூக்கக்கூடாதுன்னு நிமிரும் போதை வெட்டி சாட்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த படைப்புகள்லாம். கவிப்பேரரசர் அவர்கள் சொன்னாங்க, அந்த வாபா வீரா மாவீரா அந்த பாடலை பார்க்க நெருப்பு பொறி பறக்குச்சு அப்படின்னு. படமும் அப்படிதான். இந்த படைப்பு நான் இந்த படைப்பில் இருந்த டப்பிங் கலைஞர்களுக்கு ஒரு 35 பேர் அவங்க அந்த
குரல் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க கிளைமேக்ஸை மட்டும் ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் காட்டுங்களேங்கன்னு 2 சீனை பார்த்துட்டு சரி இவங்க கிளைமேக்ஸ் பார்க்கட்டுமேன்னு நான் போட்டு விட்டேன். நீங்கள் படமாக பார்க்கும்போது அந்த இறுதிக்கட்ட காட்சி வரும். அதுதான் அந்த சைந்தவி அவர்கள் பாடின அந்த பாடல், வைரமுத்து அவர்களுடைய அந்த வரிகளும் ஜிவி பிரகாஷோடைய அந்த உயிர் சுமந்த அந்த மெட்டும் சைந்தவி அவங்களுடைய குரலும். நீங்கள் கண்ணுள்ள எவரும், அவன் மொழி வேறையாக இருக்கலாம், சாதி வேறையாக இருக்கலாம், இனம் வேறையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவன் கண்ணீர், அவன் கதறி விம்மி, அவன் கண்ணீர் கன்னத்தில் வழிஞ்சு நெஞ்சில் இருக்கிற அந்த சட்டையை இதயத்தை நினைக்கும். அது என்ன ஒரு